தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு தொகுதியில் தோல்வி அடைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார்கள். ஒரு தொகுதியில் தோல்வி அடைகின்றார் ஒரு பிரபல தலைவர். அவர் வேறு யாருமல்ல, நடிகர் விஜய். தமிழ்நாட்டில் 2 தொகுதியில் போட்டியிடுபவர் நடிகர் விஜய். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இதில் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை கட்டமைக்கவில்லை. திருச்சி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு மாவட்ட செயலாளர்களோ பகுதி செயலாளர்களோ வட்ட செயலாளர்களோ கிடையாது. நடிகர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து பிரச்சாரம் செய்துவிட்டு சென்றார். ஆனால் அந்த கட்சிக்கு பிரச்சாரம் செய்ய தற்பொழுது நிர்வாகிகள் யாரும் இல்லை, பிரச்சாரங்களும் நடைபெறவில்லை. தினந்தோறும் 20 பேர் மட்டும் வந்து விஜய்க்கு ஓட்டு கேட்கிறார்கள். திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் பிரச்சாரம் மிக மோசமாக மந்தமாக உள்ளது. தமிழக வெற்றி கழகத்துக்கு 20 பேர் மட்டும் வந்து விஜய்க்கு ஓட்டு கேட்குறாங்க. மற்றபடி பிரம்மாண்டமான பிரச்சாரங்கள் தினந்தோறும் நடைபெறுவது கிடையாது. ஆக நடிகர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் தோல்வியடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. இன்னும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு 8 நாட்கள் தான் உள்ளன. பூத் ஏஜென்ட் போடணும். தேர்தல் பிரச்சாரம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நடிகர் விஜய் ஒரே ஒரு தடவை பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாப்புல. அதுக்கு பிறகு பிரச்சாரத்துக்கும் வரலை. அவங்க கட்சிக்காரங்களும் பிரச்சாரம் பண்ணலை. ஒரு பிரச்சார குழு கூட அமைக்கலை. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ஆக திருச்சி கிழக்கு தொகுதியில் நடிகர் விஜய் தோல்வி அடைவது உறுதி என கூறப்படுகிறது.